ஐயா இந்த எல்லையில கெடுதலுக்கு வேலை இல்லையா, அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்தவங்களுக்கு கெடுக்கிறதுக்கோ இந்த எல்லையில வேலைகள். அது எவைகளுக்கு குளம் தேடி எல்லை நாடி பண்ணிட்டா வேறும் பொங்கலும் வாங்கி தருவனாயா. இதே மாதிரி என்னை நம்பி வரையும் மழை போல் நம்பி வரும், மழை போல் நம்பி வந்தா பனி போல் நீக்கி தருவேன். கடு கிளம்பு குறைச்சு மதிப்பிட்டா 100 தடவை வந்தாலே எடுத்த ஏடு பழிக்காதப்பா. ஐயா என்னை நம்பி வந்திருக்கிற இல்லையா, காரியத்தை முடிச்சு கொடுத்தனாயா. இன்னையிலேருந்து இந்த நிமிஷம் கூட வந்து நின்று உத்து போட்டு சாதிச்சு கொடுத்தாரு. புடிச்சுக்கோ இந்த ஊட்டி. ஐயா ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், கல்யாண காரியம் கொஞ்சம் தவிர்த்து போச்சுன்னு கொஞ்சம் அங்கலாப்பட்டு கொண்ட உத்து குறிச்சது என்ன, அதெல்லாம் எந்த தப்பும் இல்லையப்ப. இருந்தாலும் அவையெல்லாம் கற்பனை பண்றதுக்கு என்ன பண்றது, விட்டுரு. வேற அமைப்பு அமைச்சு கொடுத்துருந்தாயா. உங்க இல்லத்துக்குள்ளாரையும் சிக்கலெல்லாம் மீட்டாச்சு. கங்கண காரியத்துக்கு திருவிழாக்குள்ள ஒரு மாற்றம், திருவிழா முடிஞ்ச கையோடு முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? பெத்த தாயாருக்கும் மாற்றம் கொடுத்துருக்கேன்னப்பா. ஐயா பூமி விற்கணும் அப்படின்னு வந்து என்கிட்ட முறை போட்டு நின்னியாயா. 1000 பக்கம் போய் எல்லாம் போட்டு முடியாம கடற்கூர்ல என்னை நம்பி வந்து நின்னியாயா. இன்னைக்கு கைமாற்றி கொடுத்தாச்சு, ஒண்ணு கவலைப்பட வேண்டாம், மிச்சத்தையும் மீட்டு கொடுத்துறனாயா. அதே மாதிரி இன்னொரு வியாபாரத்தை பெரிய வியாபாரம் ஒண்ணு வந்தப்பா, அது 1000 தடுக்கள் வந்தாலும் அந்த தடுக்கள் அத்தனைக்கு நான் கூட நின்று பாதுகாப்பு பண்ணி தரேனப்பா. அதே மாதிரி பூமி வித்ததுல இன்னொரு மனசுல போட்டு புலம்பிட்டு நிக்கிறீங்களா 2 பேருமே இல்லையா. மிச்ச கடன் அடைச்சிடணுமப்பா, மிச்ச பணத்தை கையில வச்சிருக்கலாமா, வீடு வாங்கலாமான்னு கேட்டுட்டு நிக்கிறியா. வீட்டை வாங்கி போட்டு கையில வச்சிருக்க மாட்டான், புரிஞ்சுதா. சொத்து சேர்த்து தரனாயா. போதுமா? போகிறப்போ திருநாள் வந்து நில்லு. காரியம் நடத்துறோம் பாத்தியா, ஒன்னும் கவலைப்பட வேண்டாமப்பா. நீ கடன் சூழ்ந்து நிக்குதாயா. அந்த கடன் சூழ்ந்து நிக்கிறது அத்தனை கோட்டையில நான் பாதுகாப்பு பண்ணி அத்தனை சிக்கலுக்கு விட கொடுத்து படிப்படியா முடிச்சு கொடுத்தனாயா. சொன்ன சொல்லு என்னைக்குமே மாறாது, இது சத்தியமா. போக்குவரத்துல வச்சுக்கோ. போகிறப்போ அடியா தாயி இந்த அக்கடி குமர்ற மாதிரி குமரி வந்து நிக்கிறியே இல்லையா தாயி. நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நின்று அக்னி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி அக்னியா குமரியா ஆறா பெருகி நிற்கும். இல்ல மத்தனையும் இன்னைக்கு சாணேறி முளைஞ்சரிக்கும். கை கடிக்கிறது வாய் கடிக்காம நல்லான்னு போனா பொல்லான்னு வந்து இன்னைக்கு தலைக்கு மேல சும சேர்ந்து நிக்குது ஐயா. சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியல. இன்னைக்கு கட்டுல போட்டு வேடிக்கை பார்த்து இன்னைக்கு 2 ஆண்டு காலம் ஆகுதப்பா. இந்த 6 மாச காலத்துல வந்து சமாளிக்க முடியாம இன்னைக்கு கட்டா தெரிச்சு கச்சேரி வீதியில போகுது உண்டா இல்லையா. இதை நல்லபடியா மீட்டு கைப்பற்றி கொடுத்து கேட்டு நிக்கிறியா. திசை விட்டு திசை மாதிரி பாத்துக்கலாம், தகுதி மண்ணில் புரிஞ்சுதா. முறை மீட்டு கொடுத்தது இது சத்தியமா. புரிஞ்சுதா புரியலையா? அடியா தாயி ஒன்னும் விண்ணப்படாதப்பா, ஒண்ணு சேர்த்தி கொடுத்தனாயா. ஒரு நல்ல காரியத்துக்கு எல்லாமே சீரும் சிறப்புமா வந்து நிக்கணும் கேட்டு நிக்கிறியா. எல்லாம் சொற்பேச்சல மயங்கி நிக்குது. அங்கேயும் சில மாற்றம் எல்லாம் தயார் பண்ணிக்கோ. புரியுதா? கலங்க வேண்டாமாயா. அதுக்கு தந்தால் மூலமா போய் முயற்சி பண்ணி கொண்டு சேர்த்தியா. போதுமா? போ வரப்போ அடியா தாயி நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நின்று அக்னி கையில இருந்து நிக்கிற பாத்தியா, அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெரிய இன்னைக்கு என் பட்டியல் வந்து நிக்கிறிய. இல்ல மத்தனை இன்னைக்கு தொழில் முறையிலும் சரி வருமானத்திலும் சரி இன்னைக்கு படுகலை சேர்ந்து நிக்கிறாயா இல்லையா. காரியத்தை கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா. நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பார்த்துட்டு ஒரு பக்கம் கை கொடுக்கல. கடற்கூர்ல நீ நம்பி வந்து நிக்கிறியா. வீட்டு கைப்பற்றி தர வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? கட்ட உடைக்கிறனாயா. நான் இருக்கிற தைரியமா நில்லு, அத்தனைக்குமே கூட வந்து நிக்கிறனாயா. போ தொழில் கொண்டு வச்சுக்கோ. அடியா தாயி காரியம் சேதாரமாய் நிக்குதாயா. காரியம் கை கூடணும், இன்னைக்கு நல்லபடியா முடியணும் அது கேட்டு நல்ல காரியத்துக்கு உத்தர கேட்டு வந்து நிக்குதாயா. 1000 பக்கம் போய் முயற்சி பண்ணி பார்த்தாச்சு, முயற்சி அத்தனையுமே இன்னைக்கு தோல்வியா நிக்குது. இதை நல்லபடியா உத்து போட்டு நடத்தி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல உங்க ரேட்டு கூட வந்து நிக்கிறனப்பா. என்னை முழு மனசோட நம்பி நின்று அப்படின்னா முடிச்சு கொடுத்துறனாயா. அப்படி தாயே என்னை நம்பி நிக்கிறீங்களா, தகுதிமன் இல்லாயா. இந்த பாலத்துக்கு இருப்ப இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல கூட வந்து நிக்கிறனாயா. பயப்பட வேண்டாம், இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல கூட வந்து நிக்கிறேன்னு சொல்றது புரிஞ்சுட்டியா. இந்த அப்படி ஓ வர்றப்பா அடியா
இந்த கத்தி முனை மேல நிக்கிற மாதிரி உன்ற பட்டி நிக்குதே இல்லையா? இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார எல்லாம் முடக்கத்தில் நிக்குதாயா? கைவிட்டும் போயிடுது. கைவிட்டு போனது நீ கைப்பத்தி கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு கேட்டுட்டு நிக்கிறியா? தொழில் முறையும் இன்னைக்கு சின்ன பண்ணப்பட்டு போச்சு, இல்லமும் இன்னைக்கு சின்ன பண்ணப்பட்டு போய் நிக்குது. உள்ளானது வெளியே சிரிச்சு நிக்குது உண்டா இல்லையா? இது நல்லபடியா சேதாரம் இல்லாம இன்னைக்கு கைப்பத்தி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? மீட்டு தந்துடுற இது சத்தியமா போதுமா? பயந்துட்டு நிக்க வேண்டாம். சில விஷயம் வெளியே பேச முடியாது, இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். தாயமோடு தந்துடுவா போதுமா? ஐயா என்னை நம்பி நிக்கிறியா? நாங்க இருக்கிறப்ப நான் இருக்கிற தகிரிமான் இல்ல. இன்னையில இருந்து இந்த நிமிஷம் உன் ரேட்டு கூட வந்து நின்று உன்ற காதி தாத்தனை முன முடியாது முடிச்சு கொடுத்தனாயா? இந்த அம்மாவாசை முடிச்ச கையோட ஆடி பூ பொறிச்சு ஜோடி செலவு பார்த்து உன்ற பட்டி பால் வாத்து தந்துற பிடிச்சுக்கோ போதுமா? சென்னை அடியா ஆங்கார கருப்ப கோட்டையில வந்து ஒரு காரியம் எதிர்பார்த்துட்டு நிக்குதா? அந்த காரியம் நீயும் 1000 முயற்சி பண்ணி பாக்குற, அந்த முயற்சி தோல்வியாவே போய்கிட்டு இருக்குது. இது நல்லபடியா முடிச்சு எனக்கு சேர வேண்டிய சேர்த்து குடும்பத்தை கேட்டுட்டு இருக்குது உண்டா இல்லையா? அது போக இன்னைக்கு வருமான விஷயத்துல இன்னைக்கு கொஞ்சம் சோதனை நடக்குதப்பா. மொத்தத்தும் சொல்ல போனா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குது. இதை மீட்டு அந்த காரியத்தை சாதிச்சு கொடுத்தனாயா போதுமா? முத்து காமிக்கிற முறையா முடிச்சு கைப்பற்றி கொடுத்தோம் போதுமா? சென்னை ஐயா இந்த கற்ப நான் இருக்க தகுதிமான் இல்ல. எதிரி அத்தனைக்கு வலை வீசி வச்சிருக்கேன்னப்பா. கைவிட்டு போகாது. ஓ நல்லபடியா காரியத்தை நடத்துறப்பா. இன்னொரு ஆதாயத்தையும் கையில கொண்டு சேர்த்துறேன் புரிஞ்சுதா? திருநாளுக்கு வந்து நின்று கொட்டி போடுறோம். கர்நாடக மாநிலம் ஹைதராபாத், கர்நாடக மாநிலம் ஒசப்பேட்டையப்பா. அதையும் வந்து நிக்க சொல்லு. தாயே நான் எப்படி இந்த கத்தி முனமேல நின்று அக்னி கையில இருந்து நிக்கிறோம் அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெரிய வந்து நிக்கிறியாயா? இன்னைக்கு இல்ல மத்தர இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்கிறாயா? இன்னைக்கு மாடு ஒரு பக்கம் கண்ணு ஒரு பக்கமா தெசுமாரி நிக்குது தாயி. இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார நிம்மதி இல்ல, வெளியே நிம்மதி இல்ல. இது நல்லபடியா எனக்கு மீட்டு என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் உண்டா இல்லையா தாயி? தாயி ஒண்ணு கவலைப்பட வேண்டாமாயா, கொஞ்சம் நீயும் பொறுமையா போகணும் புரியுதா? பொறுமையா போ. உனக்கு வாரிசையும் கொடுக்கறனாயா, மறுவாழ்வையும் கொடுத்து பட்டி அத்தனை இன்னைக்கு பேர் வாங்கி தந்துறனாயா. அவன் கோவம் தீர்த்து போடலாம், கம்மலு தீர்த்து சில காரியம் வெளியே சொல்ல முடியாது. இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். இந்த பாக்கு கருப்ப தாயின் அப்புறம் இந்த அம்மாவாசை கூட வந்து நிக்கிறனாயா. இந்த அப்படி போ வரம்போ. கர்நாடக மாநிலம் அடியா என்ற காரியத்துக்கு அத்தனையுமே கூட வந்து நின்று எல்லாம் எதிரி அத்தனையும் சம்ஹாரம் பண்ணி இன்னைக்கு சொத்து சேர்த்த வேண்டியது சேர்த்தியாச்சு, தொழில் முறையை சேர்த்தியாச்சப்பா. இன்னைக்கு வருமானத்துக்கு வழி பண்ணுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். வருமானத்துக்கு வழி பண்ணிடலாமப்பா. இந்த கருப்பை நான் இருக்கிறேன். திருநாளுக்குள்ளார ஆதாயத்தையும் கொடுத்துறனாயா போதுமா? போதுமாதை வெத்த கண்ணு உயிரை காப்பாத்தி கொடுத்துருக்கனாயா. அடிபட்ட கண்ணு இன்னைக்கு நடையோட்டி திருவிழாக்குள்ள கொண்டு நிறுத்தம் போவ. ஒன்னா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியாயா? இன்னைக்கு இல்ல மத்தனை இன்னைக்கு சேதாரமாயி நிக்குது. காரியம் கை கூட மாட்டேங்குதாயா? இல்லத்துல வருமானமும் பத்த மாட்டேங்குது. மொத்தத்துல இன்னைக்கு 4ஆவது இன்னைக்கு சேதாரமாயி என்ற இல்லத்தை வாழ வச்சு குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? மொன முடியாம அந்த காரியத்தை மீட்டு கைப்பற்றி கொடுத்தான். முண்டிக்கட்டுல போட்டுட்டாங்கப்பா. தொழில் முறை எத்தனை இன்னைக்கு சின்ன பின்னப்பட்டு போச்சப்பா. இன்னைக்கு வருமானமும் பத்த மாட்டேங்குதாயா? இன்னைக்கு இதெல்லாம் மீட்டு கொடுத்து என் பட்டி வாழ வச்சு குடும்பத்தை கேட்டு நிக்கிறதாயி. கட்டை உடைச்சாச்சு, காப்பாத்தியாச்சு. இனி வருமானத்துக்கு உத்தரவு போறனப்பா, தொழில் முறைக்கு உத்தரவு போறனப்பா. துணிஞ்சு நடத்தோன்னு அள்ளிப்படியா வந்து உனக்கு அம்பாரம் போட்டு கட்டுவத்துல முகவத்திலே வைக்கிறபடி தாயே சமாளிக்க முடியலையா? நான் எப்படி இந்த கத்தி மனமால் நின்று அக்னி கையேந்து நிக்கிற பத்தியா?
இதே மாணிக்க அக்னியா குமரி ஆறாப்பதிக்கு இன்னைக்கு பட்டியல் வந்து நிக்கிறியா இல்ல மத்தனை இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறிய இன்னைக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு ஈட்டி கீட்டி வாயுது வருமானம் வந்து சேர மாட்டேங்குது இன்னைக்கு மடமாறி போகுது இதை மடமாத்தி என் பட்டியல கொண்டு சேர்த்துன்னு வந்து கேட்டுட்டீங்க உண்டா இல்லையா தாயி இன்னைக்கு மருந்து மாயம் ஜெயிச்சிருச்சாயா நீயும் எத்தனையோ ஒரு பெண்ணை விட்டுட்டு முறை போட்டு கும்பிட்டியா அந்த ஆயால ஒன்றும் செய்யலன்னு கவலைப்படாத அந்த ஆயால விடாது கும்பிடாயா அதான் இந்த பட்டியல கொண்டு நிறுத்தி இருக்கிறா கவலைப்பட வேண்டாம் தாயி நான் இருக்கிறேன் தகுதி தாயின் தவப்புமா உனக்கு கூட வந்து நின்று உன்னோட காரியத்தை மோன முடியாத கைப்பற்றி கொண்டு சேர்த்தனாயா தங்க இன்னைக்கு அக்னியா குமரி வந்து நிக்கிற தங்கத்துக்கு எப்படி இந்த கருப்பை நான் அடையாளம் போடுறவா மாலை கலட்டி போறேன்னப்பா புரியலையா இன்னமும் புரியலையா அடியா இன்னைக்கு தொழில் முறைக்கு சரி இல்லத்துக்கும் சரி உத்தரவு கேட்டு வந்து நிக்கிறப்பா நான் எப்படி இந்த கத்தி முனமால் நின்று அக்னி கையேந்து நிக்கிறனோ அதே மாதிரி அக்னியா குமரி ஆறாப்பதிக்கு நிக்க பட்டியல் வந்து நிக்கிறப்பா சாணேரி முளஞ்செருக்கி கை கிடைக்கிறது வாய் கிடைக்காம நல்லாடு போனா பொல்லான்னு வந்து இன்னைக்கு எல்லாமே ஈட்டி கீட்டி பாஞ்சு நிக்கிறப்பா இதை முன முடியாது எனக்கு சேர வேண்டியது சேர்த்து கைப்பற்றி குடும்பத்தை கேட்டு நிக்கிறியப்பா வலுத்து நிக்குது இன்னைக்கு இலச்சம் ஏற்றிக்கிறான்னு பாக்குறியா நான் இருக்கிற தகுதி மாநில இந்த பாலத்துக்கு கருப்பு உனக்கு நீ நினைச்ச காரியத்தை முன முடியாது சாதிச்சு கொடுத்தனாயா வர்ற வாரம் இந்த கருப்பு நான் அடையாளம் போறேன் புடி போ வரம்போ தாயே அங்க கருப்பம் கோட்டையில வந்து இன்னைக்கு கோர்ட்டு கச்சேரி வில்லங்கா இதுக்கு விடக்கூடாது வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா இல்லையா தாயி இந்த பாலத்து கருப்ப நான் இருக்கிற தகுதி மணல் மொனமுடியாத காப்பாத்தி கொடுத்தனாயா போதுமா நீ இதனால வரைக்கும் நீ சிரமப்பட்டது போது இந்த கருப்பை கோட்டையில அகாலாமன தலைவர் மக்களை வச்சு உனக்கு சேர வேண்டியது சேர்த்து தேவட்டியில் உன்னை அழகு பார்த்து போறனாயா இது சக்தி வாக்கு புடிச்சுக்கோ பெங்களூர் அடியா மன விக்கோடு மனைக்கு உண்டான சிக்கலை முடிக்கோடு வருமானத்தை பார்க்கணும் ஒண்ணு ரெண்டாவது இன்னைக்கு பெத்த கண்ணு கோர்ட்டு கச்சேரி வில்லகத்துல நிக்குது இத சிக்கலை தான் மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா அடியா அவனை தான் மீட்டு கொடுத்துட்டுனே அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம் எதிரி வலையில போட்டு சிக்க வச்சுக்கணுப்பா அதுக்கு உண்டான ஆதாயத்தை வாங்கி கொடுத்தனப்பா உனக்கு சிரமம் இல்லாத மீட்டு கொடுத்துறேன் போதுமா பயப்பட வேண்டாம் இங்க வரல அப்படின்னா இன்னைக்கு 1 2 3 என்ன வேண்டியது வந்திருக்குமப்பா சொல்லமாட்டம் போட்டு இருப்பாங்க அதெல்லாம் நீக்கியாச்சு தீர்ப்பு இந்த கருப்பம் தர்றது நல்லபடியா கொடுத்து உன்ற தங்கத்தை காப்பாத்தி கொடுத்தனப்பா இது சத்தியவா அடியா காரியம் கை கூட மாட்டேங்குதே காரியம் சேதாரம் வாங்கி நிக்கிறப்பா இல்லத்துக்குள்ளாரி தெளிவில்லை நல்ல காரியத்துக்கு உத்தரகேட்டு வந்து நிக்கிறப்பா இல்லையா அது போக தொழில் முறைக்கு இன்னைக்கு வருமானத்துக்கு ஒண்ணு எதிர்பார்த்துட்டு நிக்குது அதுவும் இன்னைக்கு மொட்டிக்கட்டுல போட்டு நிக்குது இல்லத்துக்குள்ளார சாணேரி முளைஞ்சேரிக்கு கை கிடைக்கிறது வாய் கிடைக்காம நல்லான்னு போனா பொல்லான்னு வந்து இன்னைக்கு பட்டி அத்தனை மொத்தத்துல இப்ப சிரிச்சிட்டு நிக்கிறான் அடியா ஆனா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறான்னு சொல்றேன் புரிஞ்சுதா புரியலையா இதை நல்லபடியா காப்பாத்தி உன்ற பட்டியல கொண்டு சேர்த்து ஒப்படைச்சு தரனப்பா இது சத்திய வாக்கு மரபுல சொன்னது புரிஞ்சுட்டியா இந்த பாலத்து கருப்பை என்னைக்குமே பொய்யேடு எடுக்க மாட்டேனப்பா சொல்ல வேண்டியது சொல்லுவேன் சொல்லாத மறைச்சு பேசுவேன் புரியுதா நான் இருக்கிற தகுதி மணல் திருநாள் அன்னைக்கு வந்து நில்லு வந்து நிக்க சொல்லு போட்டு முளக்கு போட்டு நான் எப்படி சந்தோஷம் பிரிமா நிக்கிறேன்னா அதே சந்தோஷத்தை அடியானே பட்டியல காமிக்கிறவா போதுமா பெங்களூர் தொழில் முறை எத்தனை இன்னைக்கு சின்னாமண்ணப்பட்டு நிக்கணும் கவலைப்பட்டு நிக்க வேண்டாமப்பா என்ற சோதனையில பாஸ் ஆகி வந்து நிக்கிறியப்பா ஒண்ணு பயப்பட வேண்டாம் நானும் தொழிலை கொடுத்துட்டு கொஞ்சம் ஏனாதானா நிக்க வேண்டாம் கொஞ்சம் கண்ணு கருத்துமா நிக்கணும் உட்காந்து புடிச்சு போடலாம் வருமானத்துக்கு பெரிய கொடுத்துறாயா வருமானம் கொடுத்துட்டு தான் இருக்கிறான் நம்ம கை விட்டுட்டு நிக்கிறியே கொஞ்சம் துணிஞ்சு நிக்கணும் கொஞ்சம் சுறுசுறுப்பா நில்லு ஆலாமரம் தலையுது அல்லவாறு என்ன அல்லவாது இன்னும் கிளவிட்டு போட வைக்கிறனப்பா தகுதிமா நில்லு திருவிழாக்குள்ள இன்னொரு 10 பணத்துக்கு உத்தரவு போடுற காரியத்துல ஜெயிச்சுக்க அள்ளி கொட்டி அம்பாரம் போட்டு தர போதுமா அதே மாதிரி கச்சேரி வில்லங்கத்துக்கு உத்தரவு போட்டு போ தாயி உடம்பு தொந்தரவு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாத வந்து முடிச்சுட்டு நிக்கிறியாயா இல்லத்துக்குள்ள வருமானமும் வந்து சேர மாட்டேங்குதாயா 4வது நீ சேதாரமாயி உடம்பு தொந்தரவோட வந்து என் பட்டியல் நிக்குது இது நோவு நொடிவில்லையாயா நோவு நொடிவில்லை புரிஞ்சுதா ஒரு நிமிஷம் நல்லா இருந்தா மறு நிமிஷம் புத்தி மாறாட்டத்தோட நீ பட்டியல முடங்கி கிடக்குது புரிஞ்சுதுன்னா புரிஞ்சுது சொல்லி இல்லைன்னு சொல்லி உண்டா இல்லையா அது போக இல்லத்துக்குள்ள அளவுக்கு முன்ன கோபம் வருதாயா புரிஞ்சுதா புரியலையா தாயி இது உன்னுடைய தவறு அல்ல புரிஞ்சுதா இது வந்து செய்வன வச்சுட்டாங்க
மருத்துவமாய் வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஐயா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது ஒரு துர் தேவதை, புரிஞ்சுதா? சிரசுல அண்டி இன்னைக்கு அலங்கோலப்படுத்தி உங்க குடும்பத்திலையும் சின்னாபின்னப்படுத்தி வருமானமும் பத்தாது, இன்னையும் முடக்கி நிக்கிறாயா தாயி. இது மருந்து மாயத்துல மருத்துவத்துல இது நல்லா ஆகாது. ஒரு பூ ஏற முடிஞ்சு என் பட்டியல நின்றுட்டேன் இல்ல அப்படின்னா அத்தனையுமே சப்பி வேடிக்கை பார்த்துருமாயா, புரிஞ்சுதா? வர்ற வாரம் கட்ட உடைக்கிறனாயா 11 நாள்ல உன்ற நோவை நல்லது பண்ணி அதை ஓட்டி வேடிக்கை காமிக்கிறதாயி. இப்போ அதுக்கு கட்டுல போடுறேன், போதுமா? இந்த புடிச்சுக்கோ, நான் சொல்றது நெசமா பையா. தாயி காரியத்துக்கு உத்தரவு கேட்டு நிக்கிறியா இல்லையா தாயி? நீயும் 1000 முயற்சி பண்ணி பார்த்தாச்சு, முடியற ஒருத்தம் பல குழப்பத்தில் நின்று போயிருது. இதை நல்லபடியா எனக்கு மனம் முடியாத நல்ல விதமா முடிச்சு கொடுன்னு கேட்டு இல்லையா தாயி? அது போக இன்னைக்கு வருமான விஷயத்துல கொஞ்சம் பத்த மாட்டேங்கிறாயா. இல்லத்துக்குள்ள சிலதெல்லாம் கை கடங்க மரபுள்ள சொல்லிட்டு கைப்பற்ற முடியாம கை கடங்காத போய்கிட்டு இருக்குது, புரிஞ்சுதா புரியலையா? மொத்தத்துல உன்ற வட்டி பூத்துக்குழுங்க நந்தவனமா இருந்தது, இன்னைக்கு முள்ளும் புதரமா நிக்கிறாயா. இது எல்லாத்தையும் அக்கட்டால் எடுத்து விட்டு உன்ற வட்டிய தேரோட்டுற மாதிரி ஓட்டி காமிக்கிறனாயா. இது சத்திய வாக்கு, புரியுதா தாயி? கவலைப்படாத தாயி. இந்த பாலத்துக்கு இருப்ப தாயின் தகப்பனமா நான் இருக்கிறேன். ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட முறை போட்டு கும்பிட்டியாயா, அந்த ஆயாலை விடாத கும்பிடு, கலங்க வேண்டாம். நான் இருக்கிறேன் தாயி. வர்ற வாரமே கட்ட உடைக்கிறனாயா. அத்தனையும் ஜாதுக்கு ஒரு வீட்டுல வேடிக்கை பார்த்தல்லவா, போதுமா? ஒன்னா எல்லாமே அளவாஞ்சி கிடக்குது. அளவாஞ்சதுங்கிறது நீங்க அலையெல்லாம் குடும்பம் கேட்டு நிற்கிறா. எல்லாம் ஏழு காலமா போகுது. ஒன்னாளுக்கும் அப்படித்தான் இருக்குது, அது சார்ந்ததுக்கும் அப்படித்தான் இருக்குதுன்னு இது ஒரு பொதுவேடு கேட்க நிக்கிறாயா. உண்டா இல்லையா தாயி? உங்க தங்கங்களுக்கு நான் இருக்கிற தகுதிமா நெல்லு இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு மாத்தி தரனாயா. இந்த அம்மாவாசி இருந்து அந்த 3க்குமே ஆடி பூ பொறிச்சு சோடு செலவு பார்த்தனாயா. உனக்கும் அப்படித்தான். என்ன ஒன்னும் கலக்க வேண்டாம். தாய்க்கு அப்புறமா நான் இருக்கிற போது எந்த விதத்துல சேதாரம் வந்துரு. வா அடியா. ஆங்கார கருப்பங்கோட்டையில இன்னைக்கு எல்லாமே சேதாரமாய் நிக்குதாயா. இல்லையா? நல்ல காரியம் சேதாரமாய் நிக்குது, தொழில் முறையும் சேதாரமாய் நிக்குது, இல்லத்துக்குள்ளாரையும் சாணேர்னா முளைஞ்சிருக்குது. மொத்தத்துல 4 பக்கம் கட்டுல கட்டி கட்டை தட்டி கச்சேரி வீதி விட்டுட்டாங்கப்பா, புரியுதா புரியலையா? ஆலாமரம் மாட்ட தலைஞ்சிருந்தபட்டி இன்னைக்கு அலங்கோலப்பட்டி வேடிக்கை பார்த்து நிக்குதப்பா. சில விஷயம் உடைக்க முடியாது. இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற தகுதி மணல் காட்டோடச்சுன்ற வட்டி காப்பாத்தி இதே வட்டியில கோபுரம் கலச்சும்ன்ற மாதிரி முன்ன வச்சு தந்துறப்பா. முதல்ல அதை கைப்பற்றி போடலாம், அதுக்கப்புறம் படிப்படியா மீட்டு கொடுத்தா போதுமா? ரங்கம் இன்னைக்கு மனசுக்குள்ளார அக்னியா முழங்கி நிக்கிற பண்ணிட மாட்டான், புரிஞ்சுதா? இந்த அப்படி வா, நான் வர்றேன்பா. ஒன்னா அடியா ஒட்டி மகன் சும சேர்ந்து நிக்குது, சும இறக்கிறதுக்கு வழி தேடுன்னு கேட்டுட்டு நிக்கிறியாயா. ஒரு சொத்தை ஒண்ணு விற்கணும். அந்த சொத்தை வித்துட்டா நல்லபடியா பிரச்சனை எல்லாம் முடிச்சுக்கிட்டு நல்லபடியா நான் தப்பிச்சுக்குவேன்னு கேட்டுட்டு நிக்கிறியாயா. மோன முடியாத முடிச்சு கொடுத்தனாயா, போதுமா? இதனால வரைக்கும் நீயும் எங்கெங்கயோ போய் கையேந்தி பாத்தியாயா. ஒரு பக்கம் கை கொடுக்கல கடக்கூர்ல நீ நம்பி நிக்கிற. இந்த பாலத்துக்கு இருப்ப தாய் தவப்புறமா நான் இருக்கிற தகுதிமா நில்லு. என்ன அது ஒரு இடத்துல ஒண்ணு நிக்கிற, அந்த இடத்துல காப்பாத்தி கொள்ளாமப்பா முடி கொடுத்துற. நீ தேடி வருது முடிச்சு போடணும், புரியுதா? முடிச்ச ஆதாயத்தோட நின்று காரியத்தை முடிச்சுக்கோ. இந்த போக்குவரத்தில் நீ இதை வச்சுக்கப்பா. வாதை போதுமா? கிணாவுல ஒரு குறிப்பு சொல்லணும்.